லைஃப் தமிழ் செய்திகள். இந்திரஜி நினைத்தாலே இனிக்கும் என்ற சுற்றில் பாடியதும் இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் விசேட அதிதியாக கலந்து கொண்டிருந்த பொழுது மிகவும் உற்று அதை அவதானித்திருப்பதாக கூறுகின்றார். தன்னால் இவ்வாறான குரலில் பாடக்கூடிய திறமை இவருக்கு இருக்கும் என்று தான் ஊகிக்கவில்லை என்றும் கூறுகின்றார். SP பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடுவது போல் சங்கீதத்தில் இருக்கின்ற நுட்பங்களை இவரும் சுயமாக அறிந்து பாடுவதாக அவர் பாராட்டியிருக்கின்றார். இலங்கையில் மலையகத்தில் பிறந்த ஒருவருக்கு சங்கீதம் நன்கு கற்க முடியாவிட்டாலும் அவருக்கு இருக்கின்ற தனிப்பட்ட முயற்சியும் ஆற்றலும் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் அங்கிருக்கின்ற ரசிகரிடம் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்திரஜி நாளுக்கு நாள் தனது திறமைகளை வளர்த்து வருவதாக அவர் அவதானித்ததையும் கூறியிருக்கின்றார். ஆகவே கடந்த காலங்களை விட இந்திரஜி தற்பொழுது தனது முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஆவலுடன் தனது தொடர் முயற்சியை கைவிடாமல் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. எதிர்காலத்தில் இந்திரஜி ஓர் வெற்றியாளராக வர வேண்டும் என்று வருகின்ற நடுவர்கள் அவரை பாராட்டி செல்கின்றார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இந்திரஜியும் இலங்கையிலிருந்து வெற்றி பெற்ற கில்மிசா போல் அவரும் ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வார் என்பதுவே இங்கிருக்கின்ற மக்களின் விருப்பமாகும். ஆகவே இவ்வாறான செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு லைஃப் தமிழுடன் இணைந்திருங்கள்.